இங்க பாகிஸ்தான்ல ஆடு மேய்க்கிறவரோட பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கிறப்ப தடுக்கி மலையில இருந்து கீழே விழுந்துடுறா. இப்ப அந்த பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கவங்க தேடி பார்த்ததுக்கு அப்புறம் மலையில இருந்து விழுந்த அந்த பொண்ணு ஒரு மரத்துல மாட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பொண்ணு அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அதிர்ச்சியில அந்த பொண்ணுக்கு பேச்சு வராம போயிடுச்சு அப்படின்னு. இப்ப அந்த ஊரோட பெரியவர் இந்தியால இருக்கிற ஒரு தர்காக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சா இவளோட பேச்சு திரும்பி வந்துடும் சொல்றாரு. அதனால இந்த பொண்ணோட அம்மா இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு இந்தியாவுக்கு போகிறாங்க. அங்க உள்ள தர்காக்கு போய் மந்திரிச்சதுக்கு அப்புறம் இவங்க திரும்பி வர வழியில இவங்களோட ட்ரெயின் ரிப்பேர் ஆகி நின்னுடுது. இப்ப இந்த குட்டி பொண்ணு ஒரு ஆடு மாட்டிட்டு இருக்கிறத பாக்குறா. இந்த பொண்ணு இப்ப ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கி அந்த ஆடை போய் காப்பாத்துறா. மறுபடியும் இந்த பொண்ணு ட்ரெயின்ல ஏற வரப்ப அந்த ட்ரெயினை எடுத்துடுறாங்க. அதனால அந்த பொண்ணு இந்த ட்ரெயினை விட்டுடுறா. பாகிஸ்தான் போனதுக்கு அப்புறம் தன்னோட பொண்ணு காணாம போனது அந்த அம்மாக்கு தெரிய வருது. உடனே இந்தியாவுக்கு போய் தன்னோட பொண்ணை தேடணும்னு சொன்னா பார்டர்ல இருக்கிறவங்க விசா இல்லாம விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப பவன்கிற ஒருத்தவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு இவனை பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால பரிதாபப்பட்டு அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறான். உன்னோட அப்பா அம்மா அந்த கோவில்ல உன்னை தொலைச்சிட்டாங்களான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு தலையாட்டுறா. கண்டிப்பா உன்னோட அப்பா அம்மா தேடி வருவாங்க, அதனால இங்கேயே உட்காந்துருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே விட்டுட்டு இவன் கிளம்பி வரான். ஆனா அந்த பொண்ணு இவனை பின்தொடர்ந்து வரதுனால இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறான். ஆனா அங்க இருக்கிற போலீஸ் இந்த பொண்ணை எங்களால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவனோட அட்ரஸ வாங்கிட்டு அந்த பொண்ணை இவன் கூடவே அனுப்பிடுறாங்க. இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு கிட்ட நான் ஒவ்வொரு ஊரா சொல்றேன், அதுல உன்னோட ஊர் வந்தா கையை தூக்க சொல்றான். இவன் அங்க இருக்கிற எல்லா ஊரையும் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே கை தூக்க மாட்டிக்கிறா. இப்ப அந்த பஸ்ல இருக்கவங்களும் இவன் கூட சேர்ந்து அந்த ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு தூங்கிடுறா. இப்ப பஸ்ல இருக்கவங்க இவனை பத்தி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.